கொடுக்கப்பட்டதான் நீங்கள் எல்லாம் ஒரு நல்ல உறவுகள் எல்லாமே எனக்கு. நான் நிறைய லைவ் போவேன், ஒரு சில லைவ் இப்போ தான் நான் ஜாஸ்தியாக எங்கேயும் போகிறதில்ல, கொஞ்ச நாளாகவே யார்கிட்டையும் போகிறதில்ல. ஒரு சில லைவ் எல்லாம் போவேன். போகிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படி சொல்லிலாம் நான் பார்ப்பேன், எப்படி பேசுகிறாங்கன்னு. அதில் ஒரு சில பேர் வந்து அப்படியே அசலாக வந்து என்ன மாதிரியே பேசுகிறாங்க. நான் எப்படி யாராவது வந்தாங்க, இது வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நான் வந்து வந்தவங்க எல்லாத்தையுமே நம்ம வீட்டில் பேசுகிற மாதிரியே தங்கம், அப்படியாம்மா தங்கம் பிள்ளை இப்படி பேசுவேன். அது ஏன்னா அறியாமலே வர்றது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதையே வந்துட்டு அதை இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நானும் ஒரு 2 லைவ்ல பார்த்துருக்கேன். நான் இப்போ கொஞ்ச நாளாக பார்க்குறேன், முன்னாடி பார்த்துருக்கேன். அவங்களே வந்து சொல்கிறாங்க தங்கப்பிள்ளை, செல்லப்பிள்ளை, வைரப்பிள்ளை அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து அப்படி கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் நாள் லைவ்லேருந்தே நான் வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். அது கேஆர்சிக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நாள் சரி 2ஆம் 3ஆம் நாள்லேருந்து கேஆர்சி நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாரு, அவருக்கு தெரியுமா இருக்கும். ஃபர்ஸ்ட் நாள்லேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் என்னை பார்த்து நிறைய பேர் கற்றுருக்காங்க லைவில் தங்கப்புள்ள அப்படின்னு சொல்கிறது. அது நானே பார்த்துருக்கேன். அதை என்னை பார்த்து தான் எல்லாருமே கற்றுருக்காங்களே தவிர அடுத்தவங்களை பார்த்து நான் எதுவுமே கற்றுக்கிட்டது கிடையாது. எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க, நம்மளை பார்த்து தான் அடுத்தவங்க கற்றுக்கணும், அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கக்கூடாது, சரியோ தப்போ நீ பண்ணு அப்படி சொல்லுவோம் எங்கள் அம்மா. அதான் என்னை பார்த்தா நிறைய பேர் கற்றுருக்காங்க, நம்மளை பற்றி நிறைய காப்பி அடிச்சிருக்காங்க, நிறைய லைவில் பார்த்துருக்கேன் நான். ஓகே பாயம்மா, பாய் முனிசி நாங்கள் பிள்ளை கேஆர்ஸ் என்ன அனைத்து இணைய வழி உறவுகளுக்கும் கருணிய தங்க சேனலுக்கும் இனிய இரவு வணக்கம். நிக்க சுசியஸ் அண்ணா, கற்பன் பூச்சி நிலா வாங்க, கற்பன் பூச்சி வணக்கம் வாங்க அக்கா, சாப்பிடலாம். என்ன சாப்பிட்டீங்க அக்கா? நான் வந்து தோசை சாப்பிட்டீங்க தங்க அரவிந்த்மா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள். கேஆர் சகோ இரவு வணக்கம் சொல்லுங்க. அருமை சிஎஸ்ஓ அன்புல ஹரணி தங்கச்சி குடும்பத்திற்கு இனிய இரவு வணக்கம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டே ராஜுவனா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்க ராஜு சகோ வணக்கம். கேட்குமா சொல்லியிருக்காங்க. என் கதையை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். என்ன பதில் கிடைக்கும் என்று பார்க்கலாம். நீங்கள் நேரத்திலே வாங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ கிளம்பலாம் நம்ம. கேஆர் சகோ நன்றி சீர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் யதார்த்தமாக பேசுவீங்க. ஆமாம் கேஆர்சிமா, நம்ம வந்து வீட்டில் பேசுகிற மாதிரி பேசுவேன். அப்படியே அடி தங்கம் அப்படிங்கிறது வந்து அது சரளமாக வருது. கேஆர்சி தங்கம்மா அப்படிங்கிறது வந்து சரளமாக கேஆர்சி தங்கம் அந்த மாதிரி பேச்சிலே வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்போது சிஎஸ்என்னா அப்படியே அந்த மாதிரி சரளமாக வந்து பார்த்தீங்களா, கேஆர்சி தங்கம் அந்த மாதிரி வந்து நான் சொல்லி அப்போலேருந்தே பழகிட்டேன். இப்போ ஒரு சில லைவ்லாம் பார்த்தீங்கன்னா கேஆர்சி தங்கம் அப்படிங்கலாம் அந்த வித்தியாசம் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சது. அது இவங்க திருத்தமாக சொல்கிறாங்க, அப்போது வந்து நம்மளை மாதிரி நம்மளை பார்த்து பழகிருக்காங்க அப்படின்னு நானே தெரிஞ்சுக்கிட்டேன். சொந்தக்காரர்களை விட இங்கே எனக்கு இருக்க சொந்தங்கள் எனக்கு ரொம்ப பெருசு. இதை நான் வரதில் சொல்லலை. ரெஜிஸ்டர் முடிச்சுட்டும் எல்லாருக்கும் வீட்டுக்கு வரணும். வரேன்டா தம்பி. ரொம்ப நன்றி செல்லம். சரி கிளம்பிடலாம். மணி 11:17. சூப்பர் முடிச்சுனாங்களா பிரியந்தவங்க? பாய்டா பிரியந்தவங்க, ஏதாவது சாப்பிட்டுட்டு தூங்கு சரியா? ஹாய் ஹலோ அக்கா வாங்க. பிரபு வணக்கம். பாப்பா இங்கே வா, நன்றாக தெளிவாக பேசுகிறீர்கள், வாழ்த்துக்கள். மிக்க நன்றி ரமேஷ்மா. நான் வந்து சாரிடா, அது தண்ணியே இல்லம்மா, எல்லாத்துலயும் இல்ல ஊத்தி வச்சிருந்தேம்மா. பாரு தெரியுமா, கொஞ்சம் எனக்கு அடிவில போ. தண்ணியே இல்ல பாரு. நான் அதுல நைட் வரைக்கும் காலையில வச்சுக்கோங்க ஊத்தி வச்சிருந்தேன். இந்த மண்டையில போட பாய் நனையுது, போர்வை நனையுது. சரி கொஞ்சம் நேரம் ஊத்தி போடுறீ. என்னால ஊத்தி போட முடியாது. நீ செல்லம்ல, நான் தோசை சாப்பிட்டனால இது தண்ணி தவிக்கும்டா. பார்த்துக்கூடா. பச்சை தண்ணி குடிச்சா இருமல் வரும் எனக்கு இன்னும் ஒரு 7 லைக் தான் வரணும். 7 லைக் போட்டுறீங்களா? கேஆர்சி ப்ரோ வணக்கம் மேடமா. போட்டு சூப்பர் ராஜசோ வணக்கம். நன்றாக தெளிவாக பேசுகிறேன். வணக்கம். மிக்க சகோதரி. ஹாய்மா அக்கா, ஒரே ஒரு கவுண்டர் மரப்போட போட சொல்லுக்கா. அவதான் சொல்லிட்டாளே. கிரேட். வாங்க குலத்துங்க சொல்ல வணக்கம். நீங்கள் எனக்கு அம்மாவாக இருப்பீங்களா? கண்டிப்பாக அடிக்கோங்க. பிரியன் சகோ, அம்மாவாக இருக்க யாராலையும் முடியாது. உங்களுக்கு என்ன நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு நல்ல ஒரு இதோ நான் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் சொல்லுவேன். போடு சாமி, நல்லா மண்டையிலேயே போடு. எதுக்காக அப்படி ஒருத்தரை பற்றி தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வீடியோ ஒரு கமெண்ட்டும் வந்து நான் படிக்கிறேனே தவிர அதில் யார் ஐடி, அவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன போடுறாங்க கடற்கடை நான் ஃபாஸ்ட்டாக படிப்பேன். அதில் என்ன போடுறாங்கன்னு ஒரு சில நேரத்தில் குறித்து படிப்பேன். ஒரு சில நேரத்தில் வந்து கொஞ்சம் பெரிய கமெண்ட் இருந்துச்சுன்னா அது புரிஞ்சுக்க மாட்டேன். எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி இது பண்ண மாட்டேன். சரி அப்படி சொல்லி படித்து விட்டுருவேன். நீங்கள் அழகாக சொல்லும் அடி ஆத்தியை விட அடி ஆத்தியை கூட விட்டு வைக்கவில்லை. அப்படியா? நீங்கள் அழகாக சொல்லும் அடி